அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ம் தோழி ஹாஸ்டல்ஸ் பத்தி குடுத்துருக்காங்க. டிஏ இன்கிரீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க. ஸோ தோழி ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ இந்த தோழி ஹாஸ்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த தோழி ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யாருக்காகன்னா, வொர்க்கிங் விமன்க்காக. வொர்க்கிங் விமன் ஹாஸ்டல் அப்படின்னே இத வந்து சொல்லுவாங்க. சரியா? தமிழகத்துல ஆல்ரெடி எவ்வளவு தோழி ஹாஸ்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 19 தோழி ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? தோழி விடுதிகள் 19 ஆல்ரெடி இருக்கு. அது இல்லாம ஒரு 14 தோழி விடுதிகள வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அத தாண்டி இப்போ ஒரு 12 தோழி விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரியா? அதுதான் இந்த செய்தியா குடுத்திருக்காங்க. சிம்பிளா இத மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் பேஜ்ல நமக்கு தமிழகம் ரிலேட்டடா ஒரு முக்கியமான விஷயம் குடுத்திருந்தாங்க. த தமிழ்நாடு மாடல் ஆஃப் சப்ஸ்டேட் கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளைமேட் ஆக்ஷன்ல தமிழ்நாடு ஒரு மாடல ஃபாலோ பண்றோம். அது என்ன மாடல் அப்படிங்கிறத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் என்விரான்மென்ட் ரிலேட்டடான வொர்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு, இந்த கிளைமேட் ரிலேட்டடான வொர்க்க மேனேஜ் பண்ணி, கோஆர்டினேட் பண்ணி, ட்ராக் பண்றதுக்காக பிரத்யேகமா நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள் வந்து வச்சிருக்கோம். அததான் தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, 4 மிஷன் வந்து இருக்கு. ஓகேவா? எத்தன மிஷன் இருக்குன்னு கூட கேட்கலாம். 4 மிஷன் இருக்கு. தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் 1, கிரீன் தமிழ்நாடு மிஷன் 2, வெட்லேண்ட் மிஷன் 3, கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் 4. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படிங்கிறது கிளைமேட் ரிலேட்டடான வொர்க்க மேனேஜ் பண்ணி, கோஆர்டினேட் பண்ணி, அத மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்றது தான் இவங்களோட வேல. அதுக்கு கீழ 4 மிஷனா பிரிச்சிருக்காங்க. அதுல தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு மிஷன், கிளைமேட் சேஞ்ச் மிஷன், வெட்லேண்ட் மிஷன், கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லி 4 விதமா நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ட அட்ரஸ் பண்ற மாரி. கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் அட்ரஸ் பண்ணும். கிரீன் தமிழ்நாடுங்கிறது ஃபாரஸ்ட் கவர் இன்கிரீஸ் பண்றது. வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன்க்காக வெட்லேண்ட் மிஷன் இருக்கு. கோஸ்டல் ஏரியாவ ரீஸ்டோர் பண்றது, கோரல் ரீவ்ஸ பாதுகாக்கிறதுக்காக இந்த கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன், அந்த கோஸ்டல் கம்யூனிட்டீஸ், அ மேங்க்ரூவ்ஸோட குரோத் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் அப்படிங்கிறது இருக்கு. தனித்தனியா நம்ம படிக்கணும். ஒ எதுக்கு கீழ வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா ஒன் லைன்ல சொல்லணும்னா, கிளைமேட் சேஞ்ச்க்காக இவங்க, ஃபாரஸ்ட் கவர்க்காக இவங்க அப்படின்னு சொல்லி அதையும் நமக்கு சொல்லத் தெரியும். சரியா? ஸோ இது வந்து கிரீன் கிளைமேட் கம்பெனி. ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு வந்து அந்த கார்பன் எமிஷன்ல ஓகேவா? இந்தியாவோட மொத்த கார்பன் எமிஷன்ல தமிழ்நாடு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றோம்னா 7% தான் கான்ட்ரிபியூட் பண்றோம். ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, 60% இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து இருக்கு. ஓகேவா? 60% இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ரெனியூவபிள் எனர்ஜில வந்து இருக்கு. ஜெனரேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா 30%. ஓகேவா? 60% இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. 60% இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்குதுன்னா, 30% ரெனியூவபிள் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டிய தமிழ்நாடு எடுத்துட்டு இருக்காங்க. மீதி 70% பார்த்தீங்கன்னா, அ அ கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட் அப்படி வந்துரும். சரிங்களா? 30% வந்து நமக்கு ரெனியூவபிள் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடோட ஸ்டேட்டா இருக்கு. இப்ப இதுல தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு டீகார்பனைசேஷன் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வந்து, அத ட்ராக் பண்றதுக்காக கிளைமேட் ஆக்ஷன் டிராக்கர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டீகார்பனைசேஷன் பிளான். ஓகேவா? கார்பன் எமிஷன கம்மி பண்றது தான் டீகார்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டீகார்பனைசேஷன் பிளான ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேட் ஆக்ஷன் எப்படி இருக்கு? அந்த மாவட்டம் அந்த கார்பன் எமிஷன கம்மி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும் இல்லையா? அதுக்காக கிளைமேட் ஆக்ஷன் டிராக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட பைலட் ப்ராஜெக்ட்டா பண்றாங்க ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல. எது அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்னா நீலகிரி, கோயம்புத்தூர், ராமநாதபுரம், விருதுநகர். சரிங்களா? இதுதான் அந்த 4 டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதனால கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல வருது அப்படிங்கிறத ஸ்டடி பண்றாங்க. இப்ப நீலகிரிலயும், கோயம்புத்தூர்லயும் பார்த்தீங்கன்னா, ரோட் டிரான்ஸ்போர்ட்னால வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வரக்கூடிய புகையினால தான் என்ன ஆகுது? நமக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி கன்சம்ப்ஷன் ஏசி போடுறது, ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இதுதான் வந்து மேஜர் ஃபேக்டர்ஸா இருக்கு கோயம்புத்தூர்லயும், நீலகிரிலயும். ராமநாதபுரம், விருதுநகர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, விருதுநகர்ல இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி ரோட் டிரான்ஸ்போர்ட்னாலயும் நமக்கு என்ன ஆகுது? இந்த
கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து விருதுநகர்ல அதிகமா இருக்கு. ராமநாதபுரத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரைஸ் கல்டிவேஷனாலயும் ஏன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுமே நமக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்றது தான். லைஃப் ஸ்டாக் நம்ம இருக்கு இல்லையா? நமக்கு ஆடு, மாடெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுது? கிரீன் ஹவுஸ் கேஸ்க்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். ஏன்னா, அந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து மீத்தேன் அப்படிங்கிறது நமக்கு எமிஷன்ஸ்ல வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுவுமே ஒரு மேஜர் அ ஒரு எமிட்டர் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மேஜர் எமிட்டர் ஆஃப் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹார்ம்ஃபுல்லான கேஸ் தான். ஓகேவா? அதுவுமே வந்து குளோபல் வார்மிங்க இன்டியூஸ் தான் பண்ணும். தூண்டி தான் விடும். சரியா? ஸோ அதனால தான் இங்க ரைஸ் கல்டிவேஷன் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் பவர் பிளான்ட்லாம் இருக்கும். அத பேஸ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய புகையினாலயுமே கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, டீகார்பனைசேஷன் பிளான் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொண்டு வராங்களா? கொண்டு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எதனால கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. என்ன ஃபேக்டர்ஸ்னால கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்ப வந்து அ நமக்கு உதாரணத்துக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட்னால நமக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? அ எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். எலக்ட்ரிக் மொபிலிட்டினா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ யூஸ் பண்றது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட ஃபுல்லா கவர்ன்மென்ட் பஸ்ஸ ஃபுல்லா என்ன பண்ணி விடலாம்? நம்ம எலக்ட்ரிக் பஸ்ஸஸா கொண்டு வந்து விடலாம். அப்ப அந்த இடத்துல ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலியமா ஏற்படக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன நம்மனால கம்மி பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு டீகார்பனைசேஷன் பிளான டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இத பண்ண போறாங்க தமிழக அரசாங்கம். அதான் இங்க என்னன்னு குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு மாடல் ஆஃப் சப்ஸ்டேட் கிளைமேட் ஆக்ஷன். சப்ஸ்டேட்னா ஸ்டேட்டுக்குள்ள நம்ம வந்து கிளைமேட் ஆக்ஷன எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டையும் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எதனால கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வருது அப்படிங்கிறத ஸ்டடி பண்றாங்க. எதனால வருதுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இதன் மூலியமா என்ன பண்ண முடியுது நம்மனால? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு நெட் ஜீரோ டார்கெட்ட நம்மனால குடுக்க முடியுது. இப்ப இந்தியாவுக்கான நெட் ஜீரோ டார்கெட்னா 2070 அப்படிங்கிறத சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்கான நெட் ஜீரோ டார்கெட்னாலும் 2070 தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம நெட் ஜீரோ டார்கெட்ட குடுக்குறப்ப, அந்த மாவட்டங்கள் எல்லாமே அத நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் அச்சீவ் பண்றப்ப, தமிழ்நாடு அந்த 2070ங்கிறத அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ்டா அச்சீவ் பண்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இந்த மாரி தமிழ்நாடு மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அட்வான்ஸ்டா அச்சீவ் பண்ணாங்கன்னா, இந்தியாவும் என்ன பண்ணிரும்? 2070க்கு முன்னாடியே நெட் ஜீரோவ அச்சீவ் பண்ணிற முடியும். ஸோ எல்லாமே பாட்டம் அப் அப்ரோச் மாரியான ஒரு செட்டப்ப தான் இங்கே எடுத்துட்டு வராங்க. சரியா? ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆர்டிக்கிள் வந்து இருந்துச்சு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்விரான்மென்ட்ல கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னா, இந்த மாதிரியான ஆன்ஸர இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள அங்க பிரசன்ட் பண்ண முடியும். சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மத்தபடி இன்னைக்கு அவ்வளோதான் பெரிய செய்திகள் இல்ல. அந்த எடிட்டோரியல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.